Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நாடி சுத்தி எளிமையான பிராணாயாம பயிற்சி. கிட்டத்தட்ட 11 பகுதிகளாக பார்த்துருக்கோம். முதல்ல இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு நாசியாக எப்படி சுத்தப்படுத்துவது, அப்புறம் தொடர்ந்து அடுத்தடுத்த பிராணாயாம பயிற்சியாக பார்த்துட்டே வந்திருக்கோம். ஸோ இதை நீங்கள் வரிசை கிரமமாக நிதானமாக பொறுமையாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், வெயில் காலத்தில் செய்யக்கூடிய பயிற்சிகள் என்ன, குளிர்காலம் மழை காலத்தில் செய்யக்கூடிய நாடி சுத்தி பயிற்சிகள் என்ன. நம்முடைய சித்தர்கள் அவ்வளவு அழகாக ஆராய்ச்சி செய்து நமக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் அவங்க எந்த மாதிரி ஒரு பயிற்சியை பண்ணி உடம்பில் அந்த உஷ்ணத்தை நன்றாக தக்க வச்சுக்கணும். இப்போ உஷ்ணம் இருக்கக்கூடிய பகுதிகளில் வாழ்கின்றவர்கள், இப்போ வருகின்ற அக்னி நட்சத்திரம், அந்த மாதிரி அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நம்ம எந்த மாதிரி பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணி அதிகமாக பயிற்சி பண்ணி நம்ம உடலை சமப்படுத்திக்கிடணும். அந்த வெயிலினால் வராமல் தாக்கத்தை எப்படி நாம் சரி செய்வது, அதற்கும் பயிற்சி இருக்குது. மழை காலத்தில் குளிர்களின் காரணமாக வருகின்ற நோய் வராமல் பாதுகாக்கக்கூடிய, பொதுவாக அந்த மழைக்காலம் வருகின்ற பொழுதே பார்த்திங்கன்னா டிசம்பர் ஜனவரி அந்த கார்த்திகை மார்கழி மாதங்களில் நிறைய நமக்கு ஃபீவர் வருது, தொற்று கிருமிகள் வருது. நீங்கள் இந்த பயிற்சிகளெல்லாம் அழகாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி எந்த ஒரு நோய் வராமல் நம்ம வாழ முடியும். ஒவ்வொரு காலத்தில் ஏற்படுகின்ற பருவ மாற்றங்களுக்கு ஏற்ப எப்படி பயிற்சி பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் வருகின்ற அக்னி நட்சத்திர காலகட்டங்களில் இந்தந்த பயிற்சியெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய குளிர் காலகட்டத்தில் என்ன மாதிரி பயிற்சி அதிகமாக பண்ணலாம். அப்போ இதை நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக பனிக்காலம், மழைக்காலம், வெயில் காலம் எல்லாத்துலேயும் நம்ம அந்த வாயுன்னு சொல்லக்கூடிய பிராண ஆற்றலை சரியாக பயிற்சி செய்து உடலையும் மனதையும் வளப்படுத்தி கொள்ளலாம், நோய் நொடியின்றி வாழலாம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, பொதுவாக நம்ம இப்போ பார்க்க போது மழை காலத்தில் குளிர்காலத்தில் அதிகமாக செய்யக்கூடிய நாடி சுத்தி பயிற்சி என்னங்கிறத பார்க்க போகிறோம். அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். தரையில் அமர முடியாதவர்கள் நாற்காலியில் அமர்ந்தே பயிற்சி பண்ணிக்கலாம். இப்போ நாம் இந்த குளிர்காலம் மழைக்காலம் இந்த மாதிரி அதிக குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க இந்த நாடி சுத்தி ஒரு முழுமையான பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். குளிர்களினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். கண்களை திறந்து கொள்ளுங்கள். இடது கை சின்முத்திரை. வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இடது நாசிலே மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து இடது நாசிலே மெதுவாக மூச்சை வெளியிடுங்க 10 முறை. மூச்சு உள்ளே எடுக்கும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது லேசாக உள்ளே போய்க்கிடணும். இப்போ மோதிர வரதுனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசிலே மூச்சு விளையாடுங்க, வலதிலே மூச்சு வெளியிடுங்க. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ பெருவரல்னால வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடதுல மூச்சை உள்ளழுங்க, இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலது நாசியில் மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் இடதுல மூச்சை உள்ளழுங்க, இடதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. வலதில் மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது,
மீண்டும் வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி ரவுண்ட் தி கிளாக் ஸ்டார்ட் வித் லெஃப்ட், இடத்துல ஆரம்பித்து அப்படி ரொட்டேஷனாக பண்ண போகிறாங்க. வலதில் மூச்சு வெளியே விடுங்க, அப்படி வலதுலேயே மூச்சு உள்ள எடுத்துருங்க. வலதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இடத்துல மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. அப்படி இடத்துலேயே மூச்சு உள்ள எடுத்துருங்க, வலதில் மூச்சு வெளியே விடுங்க. நிதானமாக ரொட்டேஷனாக பண்ணிகிட்டே வாங்க. இது மாதிரி 10 சுற்று நிதானமாக பொறுமையாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இடத்துல மூச்சு வெளியே விட்டோன்னா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ நம்ம பண்ண அந்த பயிற்சி குளிர்காலம் மழைக்காலத்தில் பயிற்சி பண்ணுங்கள். லங்ஸுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். இப்போ நம்ம வரப்போகின்ற அக்னி நட்சத்திரம் வெயில் காலங்களில் 3 வகையான குளிர்ச்சி வகை பயிற்சியை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். முதல் பயிற்சி சீத்தளி. 2 கை சின்முத்திரை, வாய் வெளியே மூச்சை உள்ளழுங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மெதுவாக மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் வாய் வெளியே மூச்சை உள்ளழுங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மூக்குள்ளேயே மெதுவாக மூச்சு விடுங்க. இந்த மாதிரி 10 முதல் 20 முறை பண்ணிக்கணும். இது வரக்கூடிய வெயில் காலகட்டங்களில் ஹீட்டாக இருக்கக்கூடிய இடத்துல அக்னி நட்சத்திர காலத்தில் நிதானமாக 10 முதல் 20 முறை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சீத்காரி பண்ண போகிறாங்க. நாக்கம் அடிச்சுக்கோங்க, இடுக்கு வழியாக மூச்சு விழுங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மூக்குழியை மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை 20 முறை வெயில் காலங்களில் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஒரு பயிற்சி சதந்தா. 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மெதுவாக மூக்குழியை மூச்சு வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10 முதல் 20 முறை பண்ணிக்கணும். இந்த 3 வகையான குளிர்ச்சி வகை பயிற்சியும் வெயில் காலத்திலும் அக்னி நட்சத்திர காலத்திலும் ரொம்ப ஹீட் பிரதேசத்தில் இருக்கவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அல்சர் வயிற்றுப்புண் வராது. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பயிற்சியை வஜ்ராசனத்தில் பண்ண போகிறாங்க. பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க, ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க. 2 கை சின்முத்திரை, கண்ணை மூடிக்கோங்க, மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்க. 5 செகண்ட். சீத்தளி, வாய் வெளியே மூச்சை உள்ளழுங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மெதுவாக மூக்குள்ளேயே மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் வாய் வெளியே மூச்சை உள்ளழுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போய்க்கிடணும். இந்த மாதிரி நிதானமாக 10 முதல் 20 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சீத்காரி, நாக்கம் அடிச்சுக்கோங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மூக்குள்ளேயே மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே இழுக்கும்போது வயிறு லேசாக வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போய்க்கிடணும். இதே மாதிரி 10 முதல் 20 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சதந்தா 2 பற்களையும் சேர்த்துக்கோங்க, மூச்சு உள்ளழுங்க, வாய் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, பிரீத் அவுட் த்ரூ நோஸ். இந்த மாதிரி நிதானமாக 10 முதல் 20 முறை பண்ணிக்கணும். இந்த 3 பயிற்சிகளையுமே வெயில் காலங்களில் அதிகமாக ஹீட் பிரதேசத்தில் இருக்கிறவங்க இந்த 3 வகையான பிராணாயாம பயிற்சியை காலை மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்திலேயே நம்ம குளிர்காலத்தில் செய்யக்கூடிய நாடி சுத்தி பயிற்சி பார்க்க போகிறோம். வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இடது நாசிலே மூச்சை உள்ளழுத்தி இடத்துலேயே மூச்சு வெளியே விடுங்க. இது மழைக்காலம் குளிர்காலத்தில் செய்யக்கூடிய பயிற்சி. வஜ்ராசனத்தில் 10 முறை நிதானமாக பண்ணிக்கணும். இப்போ அப்படி மாற்றிக்கோங்க,
லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட்லே இன்ஹேல், ரைட்லே எக்ஸேல். வலதிலே மூச்சை உள்ளெடுத்து வலது நாசிலே மூச்சு வெளியே விடுங்க. நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ லெஃப்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸேல். இடதில் இழுத்து வலது, மீண்டும் இடதில் இழுத்து வலது. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அப்படியே மாற்றிக்கோங்க. வலதில் இழுத்து இடது, இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ அப்படியே ரொட்டேஷனாக பண்ணுங்கள். ஸ்டார்ட் வித் லெஃப்ட். இந்த மாதிரி ரவுண்ட் தி கிளாக் பொறுமையாக 5 சுற்று 10 சுற்று பண்ணிக்கிடணும். லெஃப்ட்லேயே ஆரம்பித்தோம், லெஃப்ட்லேயே விடுறது 1. இந்த மாதிரி நிதானமாக 10 சுற்று பண்ணிக்கணும். இது எல்லாமே நாம் மழைக்காலம் குளிர்காலத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 2ஆக பிரித்து பயிற்சி பண்ணுங்கள். சுறுசுறுப்பாக, உற்சாகமாக, ஆஸ்மா சைனஸ் வராமல் எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல பிராணசக்தி கிடைத்து சுறுசுறுப்பாக வாழலாம். நேயர்களே, நமக்குள் இருக்கக்கூடிய பிராணனை பயன்படுத்தி நமது உடலையும் உள்ளத்தையும் வளமாக நலமாக்கிக் கொள்ளலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste the Daily.